வாங்க. உட்காருங்கம்மா. போமா. சீக்கிரம் போப்பா. அந்த ஆட்டோ போகுது இல்ல, அது பின்னாடியே போ. சீக்கிரம் போ. சீக்கிரம் போ. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. அந்த ஆட்டோ பின்னாடியே போ. சீக்கிரம் போ. சீக்கிரம் போப்பா. திரும்பறாங்க பாரு. ஆஹா, போப்பா. சீக்கிரம் போப்பா. என்ன மைதிலி சொல்ற? ஆமா மதனி, கண்ணால பாத்துட்டு ஆட்டோ பிடிச்சு நேரா போய் வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றேன். நீ என்னமோ நிதானமா என்னன்னு கேக்குற? ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா அண்ணனை விட்டு கேட்க சொல்லு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருந்தா எப்படி? இத பாரு மதனி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். வளர விட்டா சிக்கலாயிடும். அதுக்கு இல்ல, நேத்து மாப்பிளைக்கு வந்த போன உங்க அண்ணன் எடுத்து பேசிட்டாருன்னு மாப்பிள்ளை அந்த குதி குதிச்சாரு. அந்த மனுஷங்கிட்ட போய் இப்படி ஒரு விஷயத்த கேட்டா அவர் சும்மா இருப்பாரா? என்ன மதனி இப்படி பேசுற? நம்ம பொண்ணு வாழ்க்கை பாழா போகுதே நான் பதறிட்டு இருக்க. நீ என்ன நிதானமா யோசிச்சுட்டு இருக்க? இது என் பொண்ணு வாழ்க்கை, எதுவும் ஆயிடக்கூடாது. அதனால அவசரப்பட்டா எதுவும் பிரச்சனை ஆயிடுமோன்னு யோசிக்கிறேன். அப்போ இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அவ இருக்கிறதால தானே ஓ மாப்பிள்ள ஆடிட்டு இருக்கான். அவளை இங்க இருந்தே துரத்திட்டா? என்ன சொல்ற நீ? அது எரியறது பிடிங்கினா கொதிக்கிறது அடங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவளை இந்த ஊரை விட்டே துரத்திட்டோன்னு வச்சுக்கோ. ஓ மாப்பிள்ள அடங்கிடுவான்ல. எதுக்கும் உங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை. ஐயோ வேண்டாம் மதனி, என் அண்ணன் கிட்ட சொல்லி அவர் நிதானமா யோசிச்சு தீர்மானம் பண்றதுக்குள்ள எல்லாம் கைமீறி போயிடும். நான் சொல்ற வரைக்கும் அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே சொல்லாத. நான் போய் அங்க போடுற போட்ல அவங்க 2 பேரும் துண்ட காணோம் துணிய காணோம்னு ஊரை விட்டே ஓடிட மாட்டாங்க. மைதிலி, பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் வராது மதனி, நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? சரி, நான் புறப்படுறேன். இரு, சாப்பிட்டு போ. அப்படிங்கிற? அதுவும் சரிதான். நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா போனாதானே அங்க போய் சாமி ஆட முடியும். சரி சரி, வா வா, சாப்பாடு போடு. அம்மா, தேனு தேனு, இந்தம்மா எந்திரி, கஞ்சி குடிச்சிடு. இதை சாப்பிடு, நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். சூடா சாப்பிடுமா? இந்த சாப்பிடு. அத்தை, எனக்கு போதும் அத்தை. ஐயோ, இன்னும் கொஞ்சம் குடிச்சிருமா.
முடியல அத்தை, வாந்தி வர மாதிரி சரி இருக்கு. இந்தா மாத்திரை போட்டுக்க. போட்டுக்க. சரி படுத்துக்கோ, படுத்துக்கோமா. யாருடைய அவ வீட்டுக்குள்ள? வாடி வெளிய வாடிங்கிறல்ல. இரு, நீ இங்கே இரு, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தாண்டி வேணும். அம்மா, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. நான் ஏண்டி உள்ள வரணும்? நீ வாடி வெளிய. நீ வாடிங்கிறல்ல. அம்மா, எதுக்கு வெளியே நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னது கத்துறனா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே கீழே போட்டு மிதிக்காம விட்டேன் பாரு, அதுவே பெருசுன்னு வச்சுக்கோ. அம்மா, நீங்க இடம் தெரியாம வந்து பேசிட்டு இருக்கீங்க. இடம் ஆளு எல்லாம் தெரிஞ்சு தாண்டி இங்க வந்திருக்கேன். கையும் களவுமா புடிச்ச மாதிரி கண்ணால பாத்துட்டு தாண்டி இங்க வந்திருக்கேன். நீ என்னவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு அவளுக்கு என்ன ஆச்சு? ஏய், என்ன வளரிட்டு இருக்க? உடம்புக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போகாம உன் வீட்டுக்கு வருவாங்க. போகட்டும், யாரு வேணாங்கறாங்க? அதுக்கு அவ புருஷனோட போட்டோம். இன்னொருத்தி புருஷனோட நீ எதுக்கு அனுப்பி வைக்க? என்ன அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? நீ யாரு என்னன்னு எதுவும் சொல்லாம ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஏய், அப்புறம் என்ன சவுண்ட் விடுற? உன்னை விட நான் அதிகமா சவுண்ட் விடுவேன் தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தபடி உன்னை விட பெரிய பெரிய பஜாரி எல்லாம் நான் பாத்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு சாதாரணம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு வியாக்கியானம் பேசுறியா? இங்க பாருங்கம்மா, இன்னும் கூட நீங்க என்ன ஏதுன்னு சொல்லாம இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான். மரியாதை கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அடுத்தவங்க கூடிய கெடுக்கிற உனக்கெல்லாம் எதுக்கடி மரியாதை? யாரு யார் கூடிய கெடுத்தாங்க? அதான் தான் பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்தியோட சுத்தரானே ராஜதுரை, அவன் பொண்டாட்டியோட அத்தைன்னா. சின்ன பொண்ணோட அத்தையா நீங்க? வாங்க உள்ள. நிறுத்து. எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? ஏண்டி உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? ஏண்டி இப்படி அலையறீங்க? அவன் குடும்பஸ்தான் புள்ளுக்குட்டிக்காரன்னு தெரிஞ்சே அவன் அனுமதிச்சிருக்கியே, உன்னை என்னன்னு சொல்றது? அவன் ஏதோ ஆம்பளை புத்தி கட்டு போய் இங்க வந்துட்டான். நீ பொம்பளை தானே, உனக்கு தெரிய வேண்டாம்? புத்தி இல்ல உனக்கு? இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ராஜா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? முதல்ல நான் சொல்றத நீ கேளு. ராஜதுரை என் அண்ணனோட மருமகன். அவனோட இந்த மாதிரி யாராவது தப்பா சகவாசம் வச்சுக்கிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன உன் மருமகன் நாடகம் ஆடுறாளா? சும்மாவா சொன்னாங்க கள்ளிக்கு கண்ணீர் கண்ணுக்கு முன்னாடின்னு? பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு பசக்கிறத பாரு. என்ன அவன் என்னடான்னா கடை வைக்கிறேன் பிசினஸ் பண்றேன்னு சொல்லி அந்த அப்பாவி பொண்ணோட நகையெல்லாம் அடகு வச்சு அந்த பணத்தெல்லாம் இங்க கொண்டாந்து கொட்டுறான். பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்துருப்பானா? இங்க என்னடான்னா 2 பெரிய பை நிறைய மளிகை சாமான் வாங்கி கொண்டு வந்து கொட்டுறான். இளிச்சவாய ஒருத்தன் கிடைச்சிட்டானதும் அத்தையும் மருமகளும் அவனை என்னமா ஆட்டி வைக்கிறீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஒழுங்கு மரியாதையா இவளை கூட்டிக்கிட்டு ஓடி போயிடு. அத விட்டுட்டு இங்கேயே இருந்து என் அண்ணன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச ஊரை கூட்டி நாரடிச்சிருவேன். ஜாக்கிரதை. அத்தையும் மருமகளும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிருக்காளுங்கன்னு போச்சு. மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறா. ஐயோ அத்தை.
இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பொழைக்குதுங்க. இப்படி எல்லாம் பொழைக்கிறதுக்கு பேசாம நாண்டுகிட்டு சாகலாம். தினமும் வரான், வெளியே கூட்டிட்டு போறான். சேச்சே, பக்கத்துல குடும்பம் இருக்கிறதா இல்லையா? சே, இதெல்லாம் என்ன பொழப்போ தெரியல. இவ்ளோ சொல்லி அப்படியே நிக்குது பாரு. இதுங்களுக்கெல்லாம் சூடு சுரணே இருக்காது போல. அத்தை, அத்தை, என்னாச்சு? என்னாச்சு? இல்லம்மா, என்னமோ நடந்திருக்கு. யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. என்னாச்சு? யாரு சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் நம்ம தலையெழுத்து. நம்ம காதால எதையெல்லாம் கேட்க கூடாதோ அதையெல்லாம் கேட்க வைக்குதே அந்த தெய்வம். அதுக்கு மட்டும் ஏமா நம்ம மேல இறக்கமே வர மாட்டேங்குது? அப்படி நம்ம என்னமா பாவம் பண்ணோம்? பாவம் நீங்க பண்ணல அத்தை. நான் தான் பாவம் பண்ணிருக்கேன். புருஷன் காணாம போனப்பவே நானும் போய் சேர்ந்திருக்கணும். இல்ல, என் புள்ள காணாம போனப்பவே நானும் போய் தொலைஞ்சிருக்கணும். அத்தனையும் தாங்கிக்கிட்டு இப்படி குத்து கல்லாட்டம் இருக்கேன்னு அதுக்கு கிடைச்ச பரிசுதான் அத்தை. நான் தான் அத்தை பாவம் பண்ணேன். இத பாரு, மத்தவங்களும் மனுஷங்கதான். அவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்து போயிடுதுமா. அதனாலதான் ஆளாளுக்கு இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசப்பாடுதுங்க. அத்தை, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அத்தை? பேசாம நம்ம எந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு இவ்வளவு நாளா நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த வார்த்தைய வர வச்சுட்டாளுங்களேம்மா. என்ன அத்தை? வேண்டாம்மா, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. சமுதாயத்துல தப்பு பண்ணவங்க எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கும் போது எந்த தப்புமே செய்யாத நாம ஏமா சாகணும்? இவங்க முன்னாடி எல்லாம் நாம வாழ்ந்து காட்டணுமா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உண்மை தெரிய வரும். இப்படி பேசினவங்க எல்லாம் தலை குனிஞ்சு நிப்பாங்க. அப்போ அவங்க முன்னாடி நாம தலை நிமிர்ந்து நடக்கலாம். தேன்மொழி, இது பாரு, இதெல்லாம் சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. நீ மனசு போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு, அழாத. உட்காரு, உட்காரு. அதான் தான் பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்தியோட சுத்தரானே ராஜதுரை. என்னம்மா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ராஜதுரை, இனிமே நீ இங்க வர வேண்டாப்பா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நான் என்னன்னுப்பா சொல்லுவேன்? சொல்றதுக்கே
வாய் கூசுதுப்பா. அம்மா யார் என்ன சொன்னாங்க? வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சின்ன பொண்ணோட அத்தையாமே, அவங்கதான் வாசல்ல வந்து நின்னு எங்களை அவ்வளவு கேவலமா பேசிட்டு போயிட்டாங்கப்பா. அது யாரு? சின்ன பொண்ணோட அத்தையா? நல்ல குண்டா இருந்தாங்களா? ஆமாப்பா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? உனக்கும் இவளுக்கும், எனக்கு இவங்களுக்கும் சொல்லுங்கம்மா, எனக்கு இவங்களுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஆமா, ஏதோ அந்த அறவைக்காடு இப்படி எல்லாம் பேசியிருக்கு. இது பாருங்க, நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நிச்சயமா இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். வேண்டாம் ராஜதுரை, எங்களால யார் குடும்பத்திலயும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். எங்க பொழப்ப நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. அவங்க அப்படி சொல்லிட்டு போனதுல இருந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளை இந்த பொழப்ப பொழைக்கிறதுக்கு எங்களை தூக்கு போட்டுட்டு சாகலாமேன்னு சொல்றாப்பா. இதெல்லாம் கேட்கறதுக்கு அன்னைக்கு உங்க அம்மா கையிலேயே நாங்க செத்து இருந்திருக்கலாம். அம்மா, ஏண்டா பொழைச்சு வந்தோன்னு தோணுதுப்பா. அம்மா, பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடதான் நான் உங்களுக்கு உதவி செஞ்சேனே தவிர வேற ஒண்ணும் இல்லம்மா. சொல்ல போனா இவங்க எனக்கு அண்ணி மாதிரி. அம்மா, என் மனசுல எந்த விதமான தப்பான எண்ணம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இதுல மத்தவங்க வாய்க்கு வந்தபடி பேசினா நான் என்னமா பண்ண முடியும்? நீங்க இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மாவே தேவையில்லைன்னு தோணுது. ஏதோ பெத்தவளாச்சேன்னு பாக்குறேன். அம்மா, நான் உங்களுக்கு எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கேம்மா. காணாம போன கதிர்வேலை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது புரியாம யாரோ ஏதோ சொன்னதுக்காக ஒரேடியா என்ன வர வேணாம்னு சொன்னா என்னமா அர்த்தம்? ராஜதுரை, உன் மனசு எங்களுக்கு புரியுது. அதே மாதிரி எங்க மனசு உனக்கும் புரியும். இதுக்காக மத்தவங்க கிட்ட மனசு திறந்து காட்டவா முடியும்? அதுக்கு நாம ஒண்ணு ஆஞ்சநேயர் இல்லையேப்பா. இருந்தாலும் மத்தவங்க பேசுற வார்த்தைங்க ஈட்டியா குத்தும் போது அதை தாங்க முடியறது இல்லையப்பா. ஏப்பா, எனக்கே இப்படி இருந்தா இவன் நிலைமையை நீ யோசிச்சு பாருப்பா கொஞ்சம். ஏற்கனவே உடம்பு கெட்டு மனசும் நொந்து போயிருக்கிற இவளுக்கு இப்படி வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுனா இவ என்னப்பா பண்ணுவா? ராஜதுரை, உனக்கு ஒண்ணு தெரியுமா ராஜதுரை? எங்க இந்த பொண்ணு அர்த்த ராத்திரியில எந்திரிச்சு ஏதாவது பண்ணிப்பாளோன்னு பயந்து விடிய விடிய தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா நானு. என் புள்ள கதிர்வேல் வர வரைக்கும் இவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என் கடமை இல்லையாப்பா. அதனாலதான்ப்பா
என்னால வந்த இந்த பிரச்சனைய நானே சரி பண்றேம்மா. தயவு செஞ்சு நீங்க மனசு விடாம தைரியமா இருக்குமா. உங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு வார்த்தை தான் என்னால் சொல்ல முடியும். தயவு செஞ்சு என்னை நம்புங்கம்மா. நிச்சயமா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். என்னை நம்புங்கம்மா. நான் கிளம்புறேன்.